மக்களை இன்னும் நம்ம ஹார்பரில் என்னென்ன மீன்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்லா மீன் தான் அதிகமாக வந்திருக்கு. இந்த ஹார்பர் பார்த்தாலே மொத்த இடத்துலையும் லேலத்துக்கு பர்லா மீன் தான் போட்டிருக்கு. வேறு பெரிய மீனாக எதுவும் இன்றைக்கி வரல. அது மேலே வைத்து இது பார்த்தீங்கன்னா பர்லா மீன் 3/4 கிலோ சைஸு, அப்புறம் 7 கிலோ 8 கிலோ வரைக்கும் உள்ள மீன் இங்கே ஏலத்துக்கு போட்டிருக்காங்க. மீன்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த மீன்கள் எல்லாமே இந்த தட்டுமடியில் உள்ளது, அப்புறம் இந்த தூண்டில் உள்ள மீன் தான். இது இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா சின்ன மீனுக்கு வந்து 230 ரூபாயிலேருந்து அப்புறம் பெரிய மீன் 280 ரூபா வரைக்கும் நம்ம ஹார்பரில் இன்றைக்கி ரேட்டு போயிட்டுருக்கு. அது நமக்கு போகாது. இது இங்கே எல்லாமே பெரிய சைஸ் பரலா மீன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 கிலோ 9 கிலோ வரும் இந்த ஒரு மீனோட வெயிட். இந்த ஒரு மீன் பார்த்தீங்கன்னா 8-9 கிலோ வரைக்கும் இந்த மீன் வரும். இதான் வர்றதில் பெரிய சைஸ் மீன். இதோட பெருசு வரும், ஆனால் இங்கே கிடக்கிறதுல இதான் பெரிய மீன். உண்மையான விலையை சொல்லுங்க. 3 சேர்த்தா இந்த ஒரு மீனா? நான் இங்க ரீட்டைலுக்கு இந்த ஒரு சூரை எத்தனை 1100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ரேட்டு கொஞ்சம் அதிகமாட்டில்ல? ஏன் குடச்சூறு அப்புறம் இந்த கொள்ளால எத்தனை இத்தனை 500 ரூபா. அதுல நீ பயங்கர ஃபேமஸ் ஆச்சு இல்லையா? அடுத்து அவார்டு தருவா டிவி சேனல்ல விழிச்சு. அதுல எத்தனை ரூபா வரும்? எல்லாம் 500 ரூபா. 500 ரூபாய் ஒன்று குறையாதா? அப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வள்ளங்கள் தொழில் கம்மியாக தான் போயிருக்காங்க. அதனால சின்ன மீனுக்கெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கு. காட்டு பொத்தையில 2 பேரும் ஒழிச்சிருக்காங்க அங்கே. புரியுதா? அந்த காட்டு வந்து கடிச்சு பாம்பு. விளமீனை எத்தனை ரூபாய் கொடுத்தி? விளமீனை காட்டுங்க. விளமீனை காட்டுங்க. 400 ரூபாயா? 400 ரூபாயா கொடுத்தி? விளமீன் ரேட்டு பரவாயில்ல, அதிலே விட வேற ரேட்டு 1 ரூபா தான் இருக்கு. 500 ரூபாய். இது தெரியாது. இது தெரியாவும் கிளாத்தையும் வித்துட்டு இருக்காங்க. கடல் வந்து 200 ரூபாய் வித்துட்டு இருக்காங்க. இதுதான் வங்கட மீன். ஒரு மீன் எவ்வளோ ரூபா? ஒன்று 200 ரூபா, ஒன்று 150 ரூபா. எப்படி இது 1.25 கிலோ வரும் ஒரு மீன். இது வந்து ஒரு 700-800 ரூபா வரும். சரி, இந்த மீன் பார்த்தீங்கன்னா மீட் வந்து கொஞ்சம் கலராக இருக்கும், ரெட் கலர் மாதிரி இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹார்பரில் இந்த மீன் வாங்கி இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெளியில் கடைகளில் வாங்குறத விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இவங்கள்ட்ட இருந்து கிடைக்கும். இவங்க தான் ஃபிஷ் கட்டர்ஸ். அண்ணா, ஒரு கிலோவுக்கு கூலி எவ்வளோ வாங்குவீங்க? 40 ரூபா. நம்ம கட்டிங்க பொறுத்தான். இங்கேருந்து வாங்குற மீனை இவங்க இங்கே கட் பண்ணி கொடுப்பாங்க. சோக கதையை பாருங்க. ஹார்பரில் மீன் வித்துட்டு இருந்தாரு. நம்ம அதில் நஷ்டம் வந்ததுனால ஏலம் போடுதவர் நல்லா தான் இருந்தார் நேற்றுக்கு வரைக்கும். அப்போ கொஞ்சம் நஷ்டம் வந்ததுனால இன்னையிலேருந்து அவர் இந்த மீன் கட்டிங் பரிபாடி இறங்கியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி இல்லைன்னு சொன்னாலும் 2000 ரூபா 3000 ரூபா அவருக்கு டெய்லி கிடைக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி 10,000 20,000 1 லட்சம் வரைக்கும் டெய்லி லாஸ் ஆகிட்டு சொல்றாங்க. சரி அண்ணே, உங்கள் பிஸ்னஸ் நல்லா வளரட்டும் அண்ணே, நல்லா இருங்க. ரொம்ப நல்லா கட் பண்ணுறா, சிக்கன் கட் பண்ணுற மாதிரி. இவர் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி விலையில கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இருக்கு இங்கே இந்த கலவாய் மடுவெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா இன்னும் உயிரோடு தான் இருக்குது. ஏன்னா இது பக்கத்தில் இருந்து பிடிச்சிட்டு வந்தா கரையிலேருந்து, அதனால தான் இந்த மீன் இன்னும் உயிரோடு இருக்கு. 100 ரூபா.